தமிழர் தேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இடும்பவனம் கார்த்திகை கண்டபடி பேசிய நாம் தமிழர் ஆதரவாளர் பெண் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இந்த தலைப்பே பலருக்கும் குழப்பமாக இருக்கும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்களே இடும்பவனம் கார்த்தி அவர்களை இழிவாக பேச வேண்டிய சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கா. எதற்காக இப்படி ஒரு விஷயம் செய்யணும்? அது மட்டும் இல்லாமல் அதில் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத விட அவங்க வைத்திருக்கிற ஒரு தலைப்படப்பே என்னவா இருக்குது அப்படின்னா, கூடவே இருந்து குளிப்பவர்கள் சொந்த வீட்டுக்கே தீ வைக்கும் தீக்குச்சிகள் நிழலாய் தொடரும் துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு உள்வீட்டு எதிரிகள்னு இடும்போனம் கார்த்தியை திட்டியிருக்காங்க. இவர்கள் நீங்கள் பார்த்துட்ருக்க இவங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பல காணொலிகள் போடுறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் சீமான் அவரது பேச்சுக்களை அவர்களுடைய குரல் வழியாக இந்த டப் ஸ்மாஷ் மாதிரிலாம் பண்ணுற அந்த விஷயத்துல இருந்து இப்பொழுது வரைக்கும் ரீல்ஸ் வரைக்குமே அவங்க செய்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு புறம் இருந்தாலும் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. நாம் தமிழர் கட்சியில் இவர் மிகப்பெரிய தவறு பண்ணிகிட்ருக்காரு. எல்லாரையும் கேலி கிண்டல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் தவறாக பேசுவதுங்கிற பல வேலைகளை வேண்டுமென்றே பார்த்துக்கிட்டு இருக்கார் இடும்பவனம் கார்த்தி அவர்கள். அதுவும் குறிப்பாக களஞ்சியம் அவர்களை பற்றி கூட நீ தப்பாக பேசுகிற. களஞ்சியம் அவர்கள் எந்த அளவிற்கு உழைப்பை கொடுத்துருக்காரு தெரியுமா? நாம் தமிழர் கட்சியை வளர்க்க அவர் என்னென்ன வேலைகள் செய்திருக்காரு தெரியுமா? இது வரைக்கும் பேசுகிற நீ ஒரு முறையாவது காசு வாங்காமல் ஒரு கூட்டத்துக்கு நீ வந்திருக்கியா? நீ எப்படி போயிருக்கேன்னு தெரியும். ஆனால் காலத்தில் எந்த இடத்துலையும் காசே வாங்காமல் எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சு கொடுத்தவர் தான் களஞ்சியம் அப்படின்னு பேசியிருக்காரு. களஞ்சியம் அவர்கள் காசு வாங்கியிருக்காரா இல்லையாங்கிறத பேசுகிறத விட இடும்பவனம் கார்த்தி அவர்கள் காசு வாங்கியிருக்காருன்னு ஒரு இடத்துல இவங்க நிரூபிச்சிட்டாலே வச்சுக்கோங்க, நம்ம எல்லா விஷயத்தையுமே மாற்றி பேசலாம். ஆனால் எதற்காக இப்படி பேசினாங்கிறது தான் புரியல. இவ்வளவு நாள் ஆதரவாக இருந்தவங்க எதிர்ப்பாக மாற வேண்டிய சூழல் என்ன? அதுவும் ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்திற்கு, அதுவும் ஒரு பதிவு ஒன்று போட்டுட்டாராம், எதற்கு பனையூர் வழியாக போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டுட்டாராம். அது பார்த்திங்கன்னா இவரை தாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்னா அதுக்கு எடுத்து இவங்க இப்படி ஒன்று பேசியிருக்காங்க. சரி, ஓகே தோழி, இப்போ நாம் தமிழர் கட்சியை விட்டு களஞ்சியம் அவர்களே விலகிட்டார், வெறும் கருத்து வேறுபாடு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இடும்பவனம் கார்த்தி நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கார். இப்போ யார் உண்மையானவர்கள், யார் துரோகிகள்? 4 பேர் ஒரு ட்வீட் போடுறாங்கன்றதுக்காக உடனே கருத்து வேறுபாடு வந்துருச்சு, எதிர்ப்பு வந்துருச்சுன்னு ஒருத்தர் போனவரா? இல்லை உங்களை மாதிரி ஆட்கள்லேருந்து எக்கச்சக்க பேர் பேசி, இன்னும் சொல்லப்போனால் அவரை எந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்களை தாக்குவது போல் ஒரு பெண்ணை வைத்து அவரை அவ்வளவு இழிவுபடுத்தி பேசிய பிறகும் தொடர்ச்சியாக கட்சிக்கும் களத்திலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அவர் துரோகியா? இது நமக்கு புரியவே இல்லை. இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. அதே நேரத்தில் இவர்களை தவறாக பேசணும் அப்படிங்கிறது நமது நோக்கமும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு இவர் ஏதோ ஒரு துரோகி போல் இடும்பவனம் கார்த்தியை ஃப்ரேம் பண்ணுறது தான் ரொம்ப அருவருப்பான ஒரு விடயமாக பார்க்குறேன். இவர்கள் நிச்சயம் இதற்கு பதில் சொல்லணும் கிடையாது. ஆனால் இந்த போக்கை இந்த இடத்தில் நீங்கள் கையாளக்கூடாது. உங்களுக்கு யார் விருப்பமோ அவர்களோடு பயணிக்கலாம். ஆனால் துரோகிகள் அப்படின்னு பட்டம் சொல்கிற அளவுக்கு இடும்பவனம் கார்த்தி மோசமானவர் அல்ல.